Hi, hello to everyone. Tamil Software Technologies. நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சாஃப்ட்வேர் ரிலேட்டட் வீடியோஸ் அண்ட் சைட் ரிலேட்டட் வீடியோஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்டோகேட், ஸ்கெட்சப், ரிவிட் ஆர்கிடெக்சர் அண்ட் எம்இபி, டெக்லா, ஸ்கெட்சப், 3ds மேக்ஸ், பிரைமவேரா இதுமாதிரி பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ப்ளஸ் சைட் ரிலேட்டடாக என்னென்ன ஸ்டீல் டிசைன்ஸ் ப்ளஸ் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கான்செப்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ் சாஃப்ட்வேர் டெக்னாலஜிஸ் யூடியூப் சேனலில் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். சேம் டுடே வீடியோஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சேம் நம்ம ஆல்ரெடி ஸ்லாப் டிசைனை பற்றி நமக்கு ஆல்ரெடி கால்குலேட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? சேம் இந்த ஸ்லாப் டிசைன்லேயே நம்ம என்னென்ன ராடு ப்ரொவைட் பண்ணணும், சேம் அதில் என்னென்ன மெயின் டிஸ்ட்ரிபியூஷன் ராடு அதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக நம்ம காங்கிரீட் போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணி என்னென்ன செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோஸில் நம்ம பார்க்க போகிறோம். ப்ளஸ் அதுக்குன்னு ஸ்டீல் டிசைன்ஸு ப்ளஸ் அது வந்து காங்கிரீட்டில் நம்ம எப்படி ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரியல் டைமாகவும் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சரி, இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் டு தமிழ் சாஃப்ட்வேர் டெக்னாலஜிஸ். சேம் இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பிளான். ஓகேங்களா? சேம் இது பார்த்தீங்கன்னா இதை பற்றி ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்போம். சேம் அது மட்டும் இல்லாமல் இதில் கொஞ்சம் டிஃபால்ட்டாக இருக்க வேல்யூஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஞ்சஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சைட் கால்குலேஷன்ஸில் ஃபஸ்ட் வீடியோவே இதாக இருக்கும். ஓகேங்களா? சேம் அதே வீடியோ தான், பட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்னென்ன எக்ஸ்ட்ரா ப்ரொவைட் பண்ணணும், கிராங்கிங் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோஸில் பார்ப்போம். சேம் இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம பிளான். ஓகேங்களா? லென்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 32 அடி. சேம் பிரெத் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9 feet 9 inches. ஓகேங்களா? சேம் லென்த் 32, பிரெத் வந்து பார்த்தீங்கன்னா 9 feet 9.25. ஓகேவா? சேம் இதுமாதிரி ஒரு பிளான் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு உண்டான ஸ்லாப் டிசைன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து பார்த்தீங்கன்னா 1 year ஸ்லாபா 2 year ஸ்லாபான்னு நம்ம என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். சேம் அது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா L/breadth. ஓகேங்களா? சேம் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 32, பிரெத் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9.25. சேம் அதை பிக் பண்ணிட்டு ஈக்குவல் பண்ணீங்க அப்படின்னா 3.33. ஓகேங்களா? 2க்கு மேலே இருக்குது, அதனால் இது வந்து பார்த்தீங்கன்னா 1 year ஸ்லாப். 2ஓட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா 2 year ஸ்லாப். 2க்கு மேலே வந்ததுனால என்ன பண்ணலாம், இது 1 year ஸ்லாபா நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? சரி, இந்த 1 year ஸ்லாப் அப்படின்னாலே என்ன பண்ணணும் அப்படின்னா மெயின் ராடு அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ராடு மட்டும் தான் உங்களுக்கு இருக்கும். இதே நீங்கள் 2 year ஸ்லாப் அப்படின்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா மெயின் ராடாக நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். சேம் இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா 1 year ஸ்லாப் வந்துச்சு அப்படின்னா மெயின் ராடு அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ராடு தான் நம்ம என்ன பண்ணுவோம் ப்ரொவைட் பண்ணுவோம். சேம் மெயின் ராடு எந்த ஸ்பேனில் பிக் பண்ணணும், டிஸ்ட்ரிபியூஷன் ராடு எந்த ஸ்பேனில் பிக் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா சேம் 1 year ஸ்லாப்னு எடுத்துட்டீங்க அப்படின்னாலே மெயின் ராடு வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டர் ஸ்பேன் எங்கே இருக்கோ அங்கே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணணும். சேம் இந்த பிளானில் ஷார்ட்டர் ஸ்பேன் பார்த்தீங்க அப்படின்னா பிரெத் தான் ஷார்ட்டர் ஸ்பேன் 9 feet 9 inches. அப்போ என்ன பண்ணணும், நம்ம மெயின் ராடு வந்து இப்படி தான் ப்ரொவைட் பண்ணணும். ஓகேங்களா? சேம் அதுதான் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருப்பேன். ஷார்ட்டர் ஸ்பேன் வந்து மெயின் ராடு, லாங்கர் ஸ்பேன் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ராடு. லாங்கர் ஸ்பேனுங்கிறது இந்த 32 அடி. ஓகேங்களா? சேம் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், டிஸ்ட்ரிபியூஷன் ராடு வந்து ப்ரொவைட் பண்ணிக்கலாம். சேம் இந்த கான்செப்ட் தான் எல்லா டைப் ஆஃப் 1 year ஸ்லாபுக்கும் 2 year ஸ்லாபுக்கும் உள்ள கான்செப்ட்ஸ். ஓகேவா? 1 year ஸ்லாப்னு வந்துச்சுனாவே மெயின் ராடு டிஸ்ட்ரிபியூஷன் ராடு, 2 year ஸ்லாப்னு வந்துச்சு அப்படின்னா ஒன்லி மெயின் ராடு மட்டும் தான் என்ன பண்ணுவோம் ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா கிராக் வந்து பார்த்தீங்கன்னா 4 சைடு நம்ம என்ன பண்ணுவோம் ப்ரொவைட் பண்ணுவோம். சேம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, ஏதோ மெயின் ராடில் மட்டும் தான் என்ன பண்ணுவோம் கிராக் ப்ரொவைட் பண்ணுவோம். டிஸ்ட்ரிபியூஷன் ராடில் கிராக் வந்து வராது உங்களுக்கு. ஓகே? சேம் கிராங்கிறது ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இது கட்டாவது பார்த்தீங்களா, இங்கே மட்டும் பார்த்தீங்கன்னா பீம் லோடு வந்து நம்ம எடுத்து அப்ளை பண்ணுறதுக்காக அந்த கிராங்க் அப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்ளை பண்ணுறோம் அந்த ஸ்டீல் டிசைனில். ஓகேங்களா? சேம் இது வந்து பார்த்தீங்கன்னா கிராங்க் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா L/4. ஓகேவா? L/4னா நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த பிளான்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அவுட்டர் டு அவுட்டர் தான் பார்த்துருக்கோம். ஓகேவா? சேம் இன்னர் டு இன்னர் நீங்கள் என்ன பண்ணலாம், இன்னொரு ஒரு 1.5 அடி கழிச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதில் எவ்வளோ வருதோ அதுதான் L/4. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 9.25 இருக்குது அப்படின்னா இந்த 9.25ல் 1.5 போச்சுன்னா கூட ஒரு 8.25 வரும். ஓகேங்களா? சேம் 8.25/4 போட்டிங்க அப்படின்னா அப்போ வந்து உங்களுக்கு எவ்வளோ 2.25 அடி சம்திங் வரும். ஓகேவா? சேம் 2 அடி வருது அப்படின்னா அந்த 2 அடிக்கு நம்ம என்ன பண்ணணும் கிராங்க் வந்து ப்ரொவைட் பண்ணணும். ஓகேவா? சேம் அதெல்லாம் இந்த வீடியோவில் பார்ப்போம். சேம் எக்ஸ்ட்ரா ராட் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இந்த கிராங்க் அடிக்கிறோம் பார்த்தீங்களா, இதுக்கு உண்டான ஸ்பேசிங் இருக்கும் பார்த்தீங்களா, இங்கே வந்து நம்ம என்ன பண்ண முடியும் கிராங்க் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகே? சேம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சரி இந்த பிளானில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெப் 1 32 அடிங்கிறது சேம் முன்னாடி 32 தான், முன்னாடி 32 தான். ஓகே? அதில் 32 × 2 போட்டுக்கிறோம். சேம் இன்ட்டு பண்ணிங்க அப்படின்னா 65 வருது. ஓகேங்களா? 65 இன்ட்டு நமக்கு எவ்வளோ பிரெத் நம்ம அப்ளை பண்ண போகிறோம் 9, அதாவது 9.25, அதுதான் பார்த்தீங்கன்னா 9.75. இது எல்லாமே டோட்டல் இன்ட்டு பண்ணிங்க அப்படின்னா 633.75 வருது. ஓகேவா? சேம் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லென்த்துக்கு பண்ணியாச்சு. அதேமாதிரி பிரெத்துக்கு பண்ணீங்க அப்படின்னா 9.75. சேம் அதே தான் இந்த சைடும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த சைடும் பார்த்தீங்கன்னா அதே கான்செப்ட் தான் 9.75 × 2 = 19.5 வருது. அது வந்து எத்தனை லென்த்துக்குன்னு பார்த்தீங்கன்னா 32 அடிக்கு நமக்கு தேவை. ஓகேவா? இன்ட்டு பண்ணிங்க அப்படின்னா அதே 633.75 அதுதான் வருது உங்களுக்கு. ஓகேங்களா? சேம் இப்போ 633.75/40. ஓகேங்களா? ஏன் 40 போடுறோம் அப்படின்னா ஒன் ஸ்டீலோட ராடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 40 feet உங்களுக்கு. ஓகேங்களா? 40 feet 12 meter. 40 feetங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 39.25 ஒரு இன்ச்சு 2 இன்ச்சு கம்மியாக இருக்கும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. 40 feet மீட்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா 12 meter. சேம் நமக்கு வர வேல்யூட /40 போட்டிங்க அப்படின்னா 15.84 நம்பர்ஸ் வருது. ஓகேங்களா? அதாவது 16 நம்பர்ஸ் நம்ம ரவுண்டாக என்ன பண்ணலாம் 16 நம்பர்ஸ் வச்சுக்கலாம்.
16 நம்பர்ஸ் ஃபார் போத் 10 and 8 mm. 10 mm அதே தான், 8 mm பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 16 நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு வருது. ஓகேங்களா. சேம் இப்போ ஸ்டெப் 2 பார்த்தீங்க அப்படின்னா கிராங்க் நம்ம என்ன சொன்னால் ப்ரொவைட் பண்ணணும்னு சொன்ன பார்த்தீங்களா. சேம் கிராங்க்னு பார்த்தீங்கன்னா L/4 இது பார்த்தீங்கன்னா அவுட்டரில் நம்ம போட்டிருக்கோம். ஓகேவா. 9.75/4 போட்டிருக்கோம் அப்படின்னா 2.43 வருது உங்களுக்கு. ஓகேவா. சேம் இதுமாரி பார்த்தீங்கன்னா போடக்கூடாது. ஆக்சுவலி இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9.75 நம்ம அவுட்டர் டு அவுட்டர் எடுத்துருக்கோம். ஆனால் நம்மளுக்கு இன்னர் டு இன்னர் தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகே. ஏன்னா இந்த சைடும் செவுர் வந்து இந்த ரெண்டு சைடுமே வால் வந்து என்ன வந்து உங்களுக்கு வந்துடுது. அதனால இது இன்னர்லேருந்து இந்த இன்னர் வால் நம்மளுக்கு எவ்வளோ வருதோ அதை வந்து /4 போட்டிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஓகேவா. L/4 போட்டிங்க அப்படின்னா இப்போ 9.75/4 போட்டிங்க அப்படின்னா 2.43 வருது. இதே 8/4 போட்டிங்கன்னா இதோட கம்மியாக வரும். ஓகேங்களா. அப்போ 2 தான் வரும் உங்களுக்கு. சரி என்ன பண்ணலாம் 2 இதுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கலாம். சரி L/4 தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. சில சைட்டில் பார்த்தீங்கன்னா L/5 ஸ்பேனை பேஸ் பண்ணி உங்களுக்கு L/5 வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. சரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ராட் நம்ம எப்படி ப்ரொவைட் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா சேம் எக்ஸ்ட்ரா ராடுங்கிறது பார்த்தீங்கன்னா 32 அடி நம்ம டோட்டல் லென்த்து. ஓகேங்களா. லென்த் /0.5 ஸ்பேசிங் 0.50 6 inches ஸ்பேசிங். ஓகேங்களா. சரி அப்படி பண்ணீங்க அப்படின்னா 65 வருது உங்களுக்கு. ஓகேவா. 65/40 போட்டிங்க அப்படின்னா 1.62. ஓகேங்களா. 1.62 பிளஸ் ஒரு சைடுக்கு வந்து 1.62. ஓகேங்களா. சரி அதே மாதிரி இந்த சைடுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதே 1.62. அதுதான் பார்த்தீங்கன்னா AS அனதர் சைடு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். சரி அது பண்ணீங்க அப்படின்னா 1.62 பிளஸ் 1.62 பண்ணீங்க அப்படின்னா 3.24 நம்பர்ஸ். முன்ன வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 16 நம்பர்ஸ் ஃபார் போத் 10 and 8 mm. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3.24 நம்பர்ஸ். ஓகேங்களா. சரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கன்சீல் பீம் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் ப்ரொவைட் பண்ணுறோம். சரி இந்த பிளானில் பார்த்தீங்க அப்படின்னா கன்சீல் பீம் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றிலும் நம்ம என்ன பண்ணுறோம் ப்ரொவைட் பண்ணுறோம். கன்சீல் பீம்ங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஸ்லாப் காங்கிரீட் போடுவோம் பார்த்தீங்களா, அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பீம் வந்து உங்களுக்கு மறைஞ்சிடும். கன்சீல்டு பீம்ங்கிறது அது வந்து எக்ஸ்ட்ரா ப்ரொவைட் வெளியே அது வந்து பார்த்தீங்கன்னா விசிபிள் ஆகாது, உள்ளே பார்த்தீங்கன்னா மறைஞ்சிக்கிறதுக்காக. ஏன்னா லோட வந்து இதுக்கு மேலே நீங்கள் பேரப்பெட் வால் இல்லை வேலை பில்டிங் கட்டினீங்க அப்படின்னாலும் என்ன பண்ணுவோம் நம்ம அந்த கன்சீல் பீம் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். சரி இந்த கன்சீல் பீம் பார்த்தீங்க அப்படின்னா 4 சைடு என்ன பண்ணலாம் 10 mm ஆல் ரவுண்டு. ஓகேங்களா. சேம் 10 mm வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணிட்டு எல்லா சைடுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். சேம் அதுக்கு உண்டான கான்செப்ட் நம்ம டிசைன் பண்ணணும் அப்படின்னாலும் சேம் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 32 இன்ட்டு 4 தான் நம்ம கொடுத்துருக்காங்க. சேம் இன்ட்டு 4 போட்டிங்க அப்படின்னா 130 ப்ளஸ் அந்த சைடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே 130 ரெண்டு பண்ணிங்க அப்படின்னா 260 வருது. சேம் அதே மாதிரி பிரெத் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9.75 இந்த பிளானில் இன்ட்டு 4. ஓகேங்களா. சேம் ஒரு லென்த் எடுத்துட்டீங்க அப்படின்னா 4 சைடு நம்ம ப்ரொவைட் பண்ண போகிறோம். இன்ட்டு 4 போட்டுக்கிறேன் 39 ப்ளஸ் அனதர் சைடு வந்து 39 ரெண்டு ப்ளஸ் பண்ணிங்க அப்படின்னா 338. ஓகேங்களா. 338/40 போட்டிங்க அப்படின்னா 8.45 நம்பர்ஸ் வருது. ஓகேவா. சார் ரவுண்ட் என்ன பண்ணால் நம்ம 9 நம்பர்ஸ் வாங்கிக்கலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 16 நம்பர்ஸ் இருக்குங்களா, இங்கே ஒன்று. சரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3.24 அண்ட் ப்ளஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9 நம்பர்ஸ். ஓகே. சரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிங் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணணும். இந்த கன்சீல் பீம்னு சொன்னால் பார்த்தீங்களா அதுக்கு வந்து ரிங் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். சரி அது வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஸ்பேசிங்னு பார்த்தீங்கன்னா லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 7 inch, ஹைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 inch ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகேவா. சரி இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே பார்த்தீங்கன்னா 7 inchங்கிறது இது ஒரு 7 inch இது ஒரு 4 inch இதுவே பார்த்தீங்கன்னா 11 inch வந்துருச்சு. சரி அதே மாதிரி இது ஒரு 11 inch இது ஒரு அடி இது ஒரு அடி. ஏன்னா உள்ள லேப்பிங் வந்து அவங்க விடுவாங்க. அது எல்லாமே சேர்த்திங்க அப்படின்னா ஒரு ரிங் வந்து பார்த்தீங்கன்னா 2 அடி நம்மளுக்கு வருது உங்களுக்கு. ஓகேங்களா. சரி 32/6 inch /0.50 போட்டிங்க அப்படின்னா ஸ்பேசிங் தான் நம்மளுக்கு 65 வரும். இன்ட்டு 2 நம்ம போட்டிருக்கோம் பார்த்தீங்களா. ஒரு ரிங்கோட டோட்டல் லென்த்தும் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 2 அடி நம்மளுக்கு. அதான் 2 போட்டுக்கிறோம். ஈக்குவல் டு 130. 65 into 2 போட்டிங்க அப்படின்னா 130 ப்ளஸ் அனதர் சைடுக்கு ஒரு 130 ரெண்டு இன்ட்டு பண்ணிங்க அப்படின்னா ப்ளஸ் பண்ணிங்க அப்படின்னா 260. ஓகேங்களா. சேம் அதேமாதிரி 9.75/0.50. சேம் இதேமாரி தான் 19.5 இன்ட்டு 2 அடி இங்கே நம்ம ப்ரொவைட் பண்ண போகிறோம். 39 ப்ளஸ் 39 ரெண்டு இது ஃபஸ்ட்டு இந்த சைடு. சேம் அதேமாதிரி அந்த சைடுக்கு ஒன்று. ஓகேங்களா. சேம் அது பண்ணிங்க அப்படின்னா 78 வருது. முன்னொரு 260 ப்ளஸ் ஒரு 78 பண்ணிங்க அப்படின்னா 338 லென்த் /40. ஓகேங்களா. 40ங்கிறது எப்பயும் நம்ம ஸ்டாண்டர்டாக நம்ம ஒரு ஸ்டீலோட லென்த்து. சரி அப்படி பண்ணிங்க அப்படின்னா 8.45 வருது. ஓகேங்களா. சரி அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9 நம்பர்ஸ் உங்களுக்கு வருது. ஓகே 9 நம்பர்ஸ் வருதுங்களா. சேம் இதுமாதிரி தான் நம்ம டிசைன் வந்து கிரியேஷன் பண்ண முடியும். சேம் இங்கே ஒரு 9 நம்பர்ஸ் அண்ட் இங்கே ஒரு 9 நம்பர்ஸ். சேம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10 mm நம்ம எத்தனை ராட் ப்ரொவைட் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா சேம் 10 mm ஃபர்ஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா என்னது நம்மளுக்கு இங்கே ஒரு 16 mm இங்கே ஒரு 16 ப்ளஸ் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3.24. ஓகேங்களா. சேம் அனந்தர் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே 9 நம்பர்ஸ் ஒன்று. ஓகேங்களா. இங்கே இருக்குது பார்த்தீங்களா இங்கே ஒரு 9 நம்பர்ஸ் எல்லாமே ஆட் பண்ணோம் பார்த்தீங்க அப்படின்னா 10 mm 16 ப்ளஸ் 3.24 ப்ளஸ் 9 ஈக்குவல் டு 28.24 வருது. ஓகேங்களா. 28.24 நம்பர்ஸ் நமக்கு தேவை. நம்ம ரவுண்டாக 29 நம்பர்ஸ் வாங்கிக்கலாம். ஓகேங்களா. சேம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 8 mm எடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு 16 அண்ட் ப்ளஸ் இங்கே ஒரு 9. ஓகேங்களா. சேம் ஃபர்ஸ்ட் இந்த இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 16 நம்பர்ஸ் இருக்குங்களா. சேம் அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிங்குக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. இங்கே ஒரு 9 நம்பர்ஸ் இருக்குது. சேம் அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு 9 நம்பர்ஸ் இருக்கா. சேம் இது 10 mm கொண்டு 8 mm கொண்டு. சேம் அதை எடுத்துட்டீங்க அப்படின்னா 25 வருது உங்களுக்கு. ஓகேங்களா. 10 mm பார்த்தீங்க அப்படின்னா 29 நம்பர்ஸ், 8 mm பார்த்தீங்க அப்படின்னா 25 நம்பர்ஸ். ஓகே இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த பிளானுக்கு உண்டான கால்குலேஷன்ஸ் எக்ஸ்ட்ரா ராடு எல்லாமே ப்ரொவைட் பண்ணியே உங்களுக்கு அவ்வளோதான் வருது. ஓகேங்களா.
சேம் இதில் எக்ஸ்ட்ரா ராட் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம என்ன பண்ணுவோம் 2 அடிக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். சேம் இதுக்குள்ள வெயிட் கால்குலேஷன்ஸ் நம்ம பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், சேம் 10 mm நம்ம டிஃபால்ட்டாக எவ்வளோ வெயிட் பண்ணுவோம், அதை d ஸ்கொயர் பை 162 அந்த ஃபார்முலா போட்டிங்க அப்படின்னா 0.61 வரும். இன்ட்டு 12ங்கிறது 40 ஃபீட்னா 12 மீட்டர். ஓகேங்களா, சேம் இன்ட்டு 12 பண்ணோம் அப்படின்னா 7.32 இன்ட்டு எத்தனை நம்பர்ஸ் நம்மளுக்கு தேவைப்படுது, மேலே 29 நம்பர்ஸ் தான் கொடுத்துருக்கோம், 29 நம்பர்ஸ் தான் இங்கே போட்டுக்கோங்க. போட்டு என்ன பண்ணலாம், இன்ட்டு பண்ணிங்க அப்படின்னா 212.28 kg வருது உங்களுக்கு 10 mm ராட் மட்டும். ஓகே, அதே 8 mm பண்ணீங்க அப்படின்னாலும் d ஸ்கொயர் டிவைட் பை 162 போட்டிங்க அப்படின்னா 0.39 இன்ட்டு 12 மீட்டர் 4.68 இன்ட்டு எத்தனை நம்பர்ஸ் நம்மளுக்கு தேவை 25 பண்ணீங்க அப்படின்னா 117 kg. சரி, இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா 329.28 kg. ஓகேங்களா, சரி இப்போ ஒரு கேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஸ்டாண்டர்டாக 63 73 வரையுமே உங்களுக்கு வந்துருச்சு ஸ்டீல் எல்லாமே. ஓகேங்களா, சரி இதுக்கு எப்படி நம்ம ஸ்டாண்டர்டாக எவ்வளோ வேணுமோ வச்சுக்கலாம். இப்போ கரண்ட்டில் இருக்குது நம்ம 63 இருக்குது நம்மளுக்கு. ஓகேங்களா, சேம் இப்போ டோட்டலாக 329.28 kg இன்ட்டு 63 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 20,744. ஓகேங்களா, இவ்வளோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வருது. ஓகேங்களா, சேம் இந்த ஒரு டிசைனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 20,000 வந்து செலவாகும். 20,021 வந்துடும் உங்களுக்கு. ஓகேங்களா, சேம் இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரீட் போடுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாய் அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கட்டுக்கம்பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அது மெட்டீரியல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வாங்குவோம். ஓகேங்களா, அது எல்லாமே வாங்கினீங்க அப்படின்னா 25,000 உங்களுக்கு வந்துடும் இந்த ஒரு பிளானுக்கு காங்கிரீட் போடுறதுக்கு. ஓகேங்களா, சேம் இப்போ என்ன பண்ணிச்சு ஸ்டீல் டிசைன்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. சேம் இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காங்கிரீட்டில் எப்படி நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறாங்க. ஓகே, அதோட மெயின் ராடு, டிஸ்ட்ரிபியூஷன் ராடு, கிராங்க்கு அதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோஸில் நம்ம என்ன பண்ணுவோம் பார்ப்போம். ஓகேங்களா, சேம் இந்த சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பரப்பு போட ரெடி பண்ணிட்டுருக்காங்க. சேம் மேலே பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியுது பார்த்தீங்களா ஸ்க்ரீனில். சேம் இந்த ஃபஸ்ட்டு உங்களுக்கு அந்த பலகை எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க வச்சு ஆணி அடிச்சிருவாங்க. ஓகேங்களா, சேம் இதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா சேம் இந்த முட்டுக்கட்டெலாம் இருக்குது பார்த்தீங்களா, சேம் இதுமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வச்சுருவாங்க. சேம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் ப்ளேஸ் பண்ணிட்டுருக்காங்க. சேம் இதேமாரி பார்த்தீங்க அப்படின்னா த்ரோ அவுட் லென்த்தும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுமாரி கவர் பண்ணிடுவாங்க. கவர் பண்ணிட்டு சேம் இதுமாரி பார்த்தீங்க அப்படின்னா முட்டு 10 அடி முட்டுனா 10 இல்லை அதோட ஹைட்டு பில்டிங் ஹைட் எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணலாம் முட்டு வந்து என்ன பண்ணுவாங்க ப்ளேஸ் பண்ணிடுவாங்க. சேம் ப்ளேஸ் பண்ணிட்டு அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உள்ளே வந்து பலவை போட்டுருவாங்க. சேம் அதெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோலேயே உங்களுக்கு வரும். சேம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும் உங்களுக்கு. ஓகேங்களா, சேம் மேலே பார்த்தீங்க அப்படின்னா பலகை எல்லாமே அடிச்சிட்டாங்க. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 ராட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, 4 ராட் மீன்ஸ் கீழே 4 டாப் பாட்டமில் 4 பலகை இருக்க மாதிரி. சேம் இதிலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பலகை விழுவாமல் இருக்கிறதுக்காக முட்டுக்கட்டை ப்ளஸ் இந்த எவ்வளோ ஒரு 8 அடி இருக்குன்னா அதை 2 அடியாக டிவைட் பண்ணி கீழே வந்து 4 முட்டுக்கட்டை வந்து பார்த்திங்கன்னா ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, சேம் இதுமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த ஸ்பேஸை இங்கே ஏற்ற மாதிரி என்ன பண்ணணும் சப்போர்ட் கொடுத்தா நீங்கள் என்ன பண்ணணும் காங்கிரீட் போடவே ஆரம்பிக்கணும். ஓகேங்களா, சேம் இதிலே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக இது எல்லாமே கொடுத்துருக்காங்களா. சேம் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஹைட் ஒரு 9 அடினா 9 அடிக்கு நம்ம என்ன பண்ணலாம் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இல்லை 10 அடி அப்படின்னா 10 அடிங்க ப்ளேஸ் பண்ணிக்கலாம். சேம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சப்போர்ட் கொடுத்து கரெக்டாக நம்ம ப்ளேஸ் பண்ணியிருந்தால் மட்டும் தான் அந்த வந்து அங்கே ஃபெயிலியர் ஆகாமல் இருக்கும். ஓகேங்களா, சேம் இங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சட்டர் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. சேம் சட்டர் எதுவாக இருந்தாலும் ஓகே. ஓகேங்களா, சேம் ஒரு 2 அடி இல்லை 2.5 அடிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பேசிங் இந்த ஒரு பலகைக்கு இன்னொரு பலகைக்கும் ஸ்பேசிங் ஓகேவா போட்டு கீழே 4 முட்டு ப்ளேஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க அவங்க ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. சேம் இதே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் மேலே பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சட்டரோட வியூ வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் தெரியும் உங்களுக்கு. ஸோ இதுக்கு மேலே என்ன பண்ணணும் நம்ம பாய் அது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ப்ரொவைட் பண்ணுவோம். சேம் இங்கே பார்த்திங்க அப்படின்னா பீன்ஸ் எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்குது உங்களுக்கு. ஓகேங்களா, சேம் இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பாய் வந்து ப்ளேஸ் பண்ணியாச்சு. ஓகே, ஓகேங்களா, ஸ்லாப்ல நம்மளுக்கு எவ்வளோ ஸ்பேசிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி இப்போ மெயின் ரோடுக்கும் ஸ்பேசிங் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் 6 inches ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதே டிஸ்ட்ரிபியூஷன் ரோடுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7 inch. ஓகேங்களா, சேம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அந்த பீமோட லென்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7 inches. இந்த பீமோட ரிங்கோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 7 inches. இங்கே வந்து 4 inches 3 inches நம்ம என்ன பண்ணலாம். சேம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீல் டிசைன்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு நம்ம. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் பின்னாடி வியூ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெயின் ராடு. ஓகேங்களா, இதுதான் பார்த்தீங்கன்னா மெயின் ராடு உங்களுக்கு. சேம் அதேமாரி பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன் ராடு. ஓகேங்களா, மெயின் ராட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராங்க் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்களா. சேம் மெயின் ராடு அண்ட் அகைன் இப்படி
32 அடிக்கு லென்த் போகுது பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன் ராடு. சேம் இந்த கிராங்க்குங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 அடிக்கு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதுதான் பார்த்தீங்கன்னா கிராங்க்கு. சேம் அந்த கிராங்க் எப்படி வருதுன்னு நான் ஆல்ரெடி அந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன், செக் அவுட் பண்ணி பாருங்க. ஓகேங்களா. சேம் அதே மாதிரி எக்ஸ்ட்ரா ராடும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொவைட் பண்ணியிருக்கோமா, சேம் எக்ஸ்ட்ரா ராடும் பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். சேம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, சேம் இதுதான் பார்த்தீங்கன்னா பேசிக் கான்செப்ட். சேம் இதுமாதிரி பார்த்துட்டு கம்பி கட்டி எல்லாமே முடிச்சிருவாங்க. ஓகேங்களா. முடிச்ச வாட்டி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, சேம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே லெவலிங்கில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும், செக் பண்ணணும். சேம் மேசன்ஸ் அது எல்லாமே வச்சு என்ன பண்ணணும், நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் பைப்பு இல்லைனா செங்கல் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா மட்டம் பார்ப்பாங்க. ஓகேங்களா. மட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஃபார் எக்ஸாம்பிள் சட்டர் இருந்துச்சு அப்படின்னா சட்டரில் வச்சு பிளேஸ் பண்ணுவாங்க. இல்லைனா பலகை போட்டிருந்தாங்க அப்படின்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பலகான் சட்டர் ரெண்டுமே போட்டிருக்காங்க. ஓகேங்களா. சேம் அதனால என்ன பண்ணணும், ரெண்டுமே போட்டதுனால இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிரியேஷன் ஆகிருக்கும். ஓகேங்களா. இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரே லெவலிங்கில் ஃபஸ்ட்டு நம்ம ஃபிட் பண்ணிக்கணும். ஒரே லெவலிங்கில் வச்சுட்டு சரி இப்போ நம்ம காங்கிரீட் சென்டிமீட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12 சென்டிமீட்டர் அப்படின்னா 4 இன்ச்சு. ஓகேவா. சரி 12 சென்டிமீட்டர் அப்படின்னா 4 இன்ச்சு. அதுக்கேற்ற மாதிரி ஒரு பைப்பு இல்லை வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஸ்டீலியோ கொஞ்சம் ரிங்கு மாதிரி என்ன பண்ணலாம் வரைச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து நம்ம மெஷர்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. சரி இதுமாரி தான் என்ன பண்ணி நம்ம காங்கிரீட் ப்ளேஸ் பண்ண முடியும். சரி அதிலே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உடனே அதாவது காங்கிரீட் கொட்டுறப்ப பார்த்தீங்கன்னா ஸ்டீல் ராடு வச்சு என்ன பண்ணணும், அதோட ஏர் பபிள்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரீட் வந்து எல்லா இடத்துக்கும் ப்ளேஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் பலகை சைட் பலகெல்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த சைட் பலகையில் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சேம் அது எல்லாமே அப்பப்போ கொஞ்சம் காங்கிரீட்டாக எல்லாமே பார்த்தீங்கன்னா குத்திட்டு மட்டும்தான் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ப்ளேஸ் ஆகும். ஓகே. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங் வந்து கரெக்டாக செட்டிங் ஆகும். சேம் இதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ காங்கிரீட் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 28 days நான் எப்பயும் போல இதுமாதிரி இப்போ 1 way ஸ்லாப் அப்படின்னாலே ஒரு 28 days வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக உங்களுக்கு க்யூரிங்கில் இருக்கணும். ஓகேங்க. நீங்கள் என்ன தான் பிளான் பண்ணீங்க அப்படின்னாலும் அது செட் ஆகிறதுக்கு 28 days கண்டிப்பாக மினிமம் தேவைப்படும். மினிமம் இல்லை மேக்ஸிமமாகவே 28 days இருந்துச்சு அப்படின்னாலே ஓகே. அதுக்கு மேலே இருந்தாலும் ஓகே. மினிமம் அவ்வளோ வச்சிருந்தாலே நம்மளுக்கு செட்டிங் வந்து கரெக்டாக ஆயிரும். ஓகேங்களா. சேம் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து டெய்லியும் நம்ம காலையிலேயே வாட்டர் வந்து ப்ரொவைட் பண்ணிடணும் ரூஃபுக்கு. ஏன்னா அப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதேமாதிரி ஃபுல்லாக காங்கிரீட் போட்டு முடிச்சோடனே எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கூட்டிட்டுருவாங்க எல்லாமே. ஓகேங்களா. ஏன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிமெண்ட் பபிள்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் அது மூலிமா கிராக் வந்து கிரியேட் ஆகும். அதனால் பார்த்தீங்கன்னா கிராக் போட்டப்பயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சுற்றிலையும் கூட்டிட்டுருவாங்க. ப்ளஸ் அந்த ரவுண்டில் பார்த்தீங்க அப்படின்னா சுற்றிலையும் பேர்பெட் வால் வந்துச்சு இல்லை மேலே செவரு கட்டுறோம் அப்படின்னா சுற்றிலையும் அப்பயே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிடுவாங்க, கல் வந்து பிளேஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா பிளேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் அப்போ வந்து ஈஸியாக செட் ஆயிரும். நம்ம காங்கிரீட்டு கலவையோட உங்களுக்கு ஈஸியாக மிக்சிங் ஆயிரும். ஓகேங்களா. சேம் இதுமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சேம் அதோட ஸ்பேசிங்கு அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோலேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 by 1 வரும். ஓகேங்களா. சேம் இதுமாதிரி என்ன பண்ணணும், காங்கிரீட் வந்து ப்ரொவைட் பண்ண முடியும். சேம் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி இந்த பிளானுக்கே நம்ம என்ன பண்ணுவோம், லிண்டலுக்கு உண்டான ஸ்டீல் கால்குலேஷன்ஸ் அண்டு அதுக்கு உண்டான டிசைன்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருப்போம். அது எல்லாமே செக் அவுட் பண்ணி பாருங்க. சேம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக ஸ்லாபுக்கு. சேம் இதிலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கண்டினியூஸாக இதோட பேசிக்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எப்படி பேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோஸ் வரும். ஓகேங்களா. சேம் அது எல்லாமே செக் அவுட் பண்ணி பாருங்க. சரி நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் டு தமிழ் சாஃப்ட்வேர் டெக்னாலஜிஸ். தேங்க்யூ ஆல்.